எவ்வளோ எளிதாலாம் 8 வழிச்சாலை போட்டியில எங்க கட்டுங்கல்ல, நான் தான் சொல்றேனே, விமான நிலையம் கட்டி காட்டுங்க. 2 வருஷம் தானே, கட்டுங்க, கட்டி காட்டுங்க பார்ப்போம். அது மாதிரி பைத்தியக்காரத்தனை ஏதாவது உண்டா? கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த மாவட்டத்துல இருந்து அது காவல்துறை அதிகாரிக்கு அது சம்பந்தம் இருக்கா? ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நீக்கம், ஒருத்தர் பணியிட மாற்றம். இதனால அவங்கள ஊழல் போட்டு காய்ச்சினாங்க தம்பி, காய்ச்சினாங்க. இந்த கண்ணுக்குட்டி நேற்று ஊழல் போட்டு இன்னைக்கு காய்ச்சி விட்டு காலையில் செத்தான தம்பி. பல வருஷமா வித்துக்கிட்டு இருக்கான். செத்தனான வெளியில் இருக்கு, இல்லைன்னா நீ வித்துட்டு தானே இருப்பான். அப்புறம் சும்மா ஏதாவது சொல்றதான் தம்பி. அப்படி மாத்தினால நாங்க புனிதர் ஆயிடுறோம். அவர் தவறு நடந்துருச்சு, ஒரு அதிகாரி தவறு நடந்தார். அதிகாரியை நியமிச்சது நீங்க, அதிகாரி உங்களுக்கு இருந்து வேலை செய்யறாரு. நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வளரணும்ல. அரியலூர்ல அந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லாகு சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில இருக்க தகுதியற்றவன் நீக்கினார். அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சொன்னதோ அப்படியேதான் பொறுப்பேற்பீங்களா? உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது, நான் இது இருக்கிறது தகுதி இல்லைன்னு நீக்குங்க. இதற்கு குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அவங்களா வழங்க சொல்லுங்க பாப்போம். சும்மா பழிகடா காவல்துறை அதிகாரிகள. இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாம இருக்காங்க. மேலிட துறைமுருகன் கைது என்னங்க கேட்டா மேலிடத்திலிருந்து அழுத்தம். அந்த மேலிடம் யாரு? தம்பி உதயநிதி கூட இருந்து செயல்படுத்துறது யாரு? தம்பி ரத்தீஷ். வைங்க, எத்தனை நாளைக்கு நீங்க மேலிடத்துல? பல மேலிடங்கள் இப்ப எங்க இருக்கு? ரொம்ப மேலிடத்துக்கு போயிடுச்சு. பார்க்கத்தானே போறோம். வேற என்ன? நாளைக்கு மறுநாள் தெரியுமில்ல தம்பி. நீங்க எல்லாம் இவ்வளவு ஊடகங்கள் இருக்கீங்க, மனச்சான்றோட யாராவது இயங்கிருக்கீங்கள? மனச்சான்றோட ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யல, மக்கள் பண்ணி பார்க்கல. ஒருத்தர் லட்டுக்குள்ள மூக்குத்தி, ஒருத்தர் சாப்பாடு, ஒருத்தர் வேட்டி சேலை, ஒருத்தர் 2000 3000 பணம். இது போக இவ்வளவு கொடுத்து 3 ஆண்டு ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்கள. அப்புறம் என்ன இதுக்கு கள்ள ஓட்டு போடுற? ஓட்டியா இல்ல, எது கள்ள ஓட்டு போடுற? இது ஒரு தேர்தல்.